கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் மத்தியிலே கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகள் கர்த்தர் அவர் நாம மகிமைக்காக ஸ்திரீகளை ஒதுக்கி வச்சாங்க சமுதாயத்தில். ஆனால் கர்த்தர் ஒருவரையும் ஒதுக்கல. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸும் பார்க்கலாம், வேதத்தின்படியும் நம்ம பார்க்கலாம். தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவன் நீர் உன்னதர், என் தேவன் நீர் பரிசுத்தர், என் தேவன் நீர் சிறந்தவர், மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் என்று சொல்லி கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றி உமக்கேற்ற விதமாக ஒவ்வொருத்தரை கொண்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ராஜாவே உம்மது வேதத்தை நாங்கள் படிக்கிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. இதனால கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை மாறணும், உம்மது நாமம் மகிமை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். வேதத்தில் ஸ்திரீகள் எவ்விதமாக கர்த்தரை தேடினார்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தின்படி அவர்கள் அறியப்பட்ட காரியங்கள், அதில் எப்படி உண்மையாக இருந்தார்கள். அதாவது வெகு சிலர், ஆனால் அந்த வெகு சிலர் உண்மையாகவே இருந்திருக்காங்க. அதில் ஒருவருடைய கேரக்டரை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்னாள். இந்த தாயை குறித்து வேதத்தில் 3 வார்த்தை தான் இருக்குது, 3 verses தான் இருக்குது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36, 37, 38 இவ்வளோ தான் அந்த அம்மாவை பற்றி சொல்லப்பட்ட காரியம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த 3 வசனங்கள் அந்த வேதத்தில் வருவதற்கு முன்பதாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, எவ்விதமாக தன்னை காத்து கொண்டார், இந்த பெரிதான அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அவங்க எப்படி தன்னை காத்து கொண்டார். அன்னாளை பற்றி சொல்லணுன்னாக்கா வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவங்க ஒரு விதவை. டிக்ளரேஷன் அவங்கள பற்றி அன்னாள் a widow. 2வது அவங்கள பற்றி சொன்னப்பட்ட காரியம் she is a prophetess, தீர்க்கதரிசி. 3வது அவர்கள் ஒரு ஊழியக்காரி, சுவிசேஷத்தை சொன்ன ஊழியக்காரி. சரி, இந்த 3 காரியங்கள் இந்த அன்னாள் ஆகிய தாய் பற்றி போட்டிருக்கு. அவங்களை குறித்து இந்த 3 வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னு முதல்ல நம்ம வாசிச்சிடலாம். அதுக்கு பிறகு அதை பற்றி ஆராயலாம், எடுக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36 முதல். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள அது வேண்டாம், 38 வரைக்கும் தான். ஸோ 36, 37, 3 வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அம்மா பற்றி. இந்த
தாயாகிய அன்னாள் கன்னி பருவத்திலிருந்து திருமணமாகி 7 வருஷம் தன் புருஷனோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. புருஷன் மரித்தார். அந்த புருஷன் மரித்தார்னாக்கா ஒரு கன்னி பருவம்னாக்கா அந்த காலத்தில் ஏறக்குறைய 13 வயசு. ஸோ 13 வயசுலேருந்து 20 வயசு, நான் சும்மா தோராயமாக நான் சொல்கிறேன். ஸோ 20 வயசுலேயே அந்த அம்மா விதவையாயிருக்காங்க. இங்கே கூறப்பட்டிருக்குது என்ன வசனம்? ஏறக்குறைய 84 வயதுடையவராய் இருந்த அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஆலயத்தில் இருந்து உபவாசித்து ஜெபித்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார். அடுத்தது இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை இந்த அம்மா சொன்னாங்க. இவ்வளோதான் அந்த அம்மா பற்றி. ஸோ இதை நான் பிரேக் பண்ணேன். இந்த பிரேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதவை அந்த அம்மாக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? அதுவும் சின்ன வயசுல தன் புருஷனை இழந்திருக்குன்னா சமுதாயத்தில் அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன மகளாகி அந்த பிள்ளையுடைய மனசுல எப்படி இருந்திருக்கும்? வேதனைகள். எனக்கே இப்படி நடந்தது, நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, ஆசேர் கோத்திரத்தின் வம்சத்துல வந்தவள், ஆசேருக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் பெரிதாய் காணப்படுகிறது வேதத்துல. அப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்கான எனக்கு எதற்காக இந்த விதவை என்னையே இந்த நிலைமைக்கு ஆளானது? ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போனால் அந்த அம்மாவுடைய மனதை எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு டிப்ரெஸ்டு ஃபீல்குள்ளே தான் போயிருந்திருப்பாங்க. அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஒரு ஷெல்குள்ளே போயிட்டு தன்னைத்தானே உறுத்திட்டு போய் அந்த மாதிரி நெகட்டிவ்குள்ளே போயிருந்திருக்க சான்சஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தாயாகிய அன்னாள் அப்படியே மாறிய ஒரு வாழ்க்கை பாருங்க. 84 வயசுனா ஏறக்குறைய 64 வருஷம் அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதபடி காத்திருந்தார்கள். என்னுடைய கணக்குப்படி அப்படிதான் நான் யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட 64 வருஷம் இருந்திருக்காங்க அந்த ஆலயத்துக்குள்ள. இந்த 64 வருஷம் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்தவங்க சும்மா இருந்திருக்குவாங்களா? எத்தனையோ பேர் வருவதையும் போவதும் எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா பேசாம இருந்திருக்க மாட்டாங்க. வரவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. அங்க பேசும்போது இப்போ நம்ம ஆலயத்துல கூட பாருங்களேன், மூத்தவங்க இருப்பாங்க. ஒரு பிள்ளை ஆலயத்துக்குள்ள வரானாக்கா அந்த அம்மா போய் பேசி அந்த அம்மா ஏதாவது வார்த்தைகள் தேவனால் உணர்த்தப்பட்டு அந்த பிள்ளைகளிடத்துல பேசுறதுக்கு, ஏன்னா இவங்க வயதில் முதிர்ந்தவர்கள், ஸோ நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஸோ அப்படி பேசும்போது அவங்களுக்குள்ள சம்பாஷணையில் என்ன நடந்திருக்கலாம்? என்னுடைய பிரச்சனை இதாக இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணமாகி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் மன கஷ்டமாக இருக்குது, என் கல்யாணமாகி என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, என் புகுந்த வீட்டில் இப்படி இருக்குது, என் தாய் வீட்டில் நிறைய காரியங்கள் அங்கே பகிர்ந்திருப்பார்கள். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ஆலயத்தில் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக காணப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி
என்று ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஒரு மனுஷியை வைத்திருக்கிற தேவனுடைய ரகசியத்தை அவர்களிடத்தில் பங்கடைவார்கள். இப்போ கண்டிப்பா அந்த தாய் அநேகருக்கு தேவ வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்கலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த தாய் கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. வரும்போது கல்யாணமாகி தானும் தம் புருஷனுமாக வந்து இந்த அம்மா பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மா இத்தனை காரியமும் இந்த ஆலயத்துக்குள்ள 64 வருஷம் நடந்திருக்கு.